எஸ், நம்ம கண்ணில் உள்ள ஒளிவிலகல் குறைபாடுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஆஃப் த ஐ. அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா மயோப்பியா அப்படின்றது கிட்ட பார்வை நமக்கு என்ன தெரியும், நல்லா தெரியும், தூரத்தில் இருக்க பார்வை நல்லா தெரியும். அதுதான் சொல்லுவாங்க பாதிப்படைந்த நபரால் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியும், தொலைவில் உள்ள பொருட்களை சரியாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்கோலம், இது மெயினாக என்னன்னா நம்மளோட ஐபால் இருக்குல்ல, கண்கோலம் எலாங்கேட் ஆகிருக்கும், ரொம்ப நீண்டு இருப்பாங்க. ப்ளஸ் விழியோட லென்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப தடித்திருப்பாங்க, ரொம்ப திக்காகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொலைவில் உள்ள பொருட்கள் வரும் ஒளி கதிர்களால் என்ன செய்யும் அப்படின்னா மஞ்சள் பகுதிக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆயிடுவாங்க. அதாவது நம்ம கண்ணுடைய ரெட்டினான்னு சொல்லுவாங்க. இந்த ரெட்டினால தான் பிக்சர் ஃபார்ம் ஆகும், எல்லா படங்களும் ஃபார்ம் ஆவாங்க, விழித்திரை. ஸோ இதுக்கு லென்ஸை தாண்டி இங்கே விழித்திரையில் படுறதுக்கு பதிலாக லென்ஸுக்கு முன்னாடி இங்கேயே ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஏன்னா லென்ஸு திக்காகிருக்கும், இல்லை கண்ணுடைய ஐபால் பெருசாகிருக்கும். ரெண்டு கான்செப்ட்னால இங்கே முன்னாடியே ஃபார்ம் ஆகிடுவாங்க. முன்னாடியே ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு லைட்டு கிட்டக்க இருக்கிற பார்வைகள் நல்லா தெரியும், தூரத்தில் இருக்க பார்வையை பார்க்க முடியாது. அதனால் பார்வை தெளிவற்றதாக இருக்கும் சொல்லலாம். இக்குறைபாட்டை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் குழி லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. குழி லென்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது தொலைவில் இருக்கிற பொருளை நமக்கு கிளியராக காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஹைப்பர்மெட்ரோபியா, இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். கிட்டக்க பார்வை தெளிவாக தெரியாது, தூரத்து பார்வை நமக்கு தெளிவாக தெரியும். இதுக்கு பேர் தூர பார்வை அப்படின்னு இன்னொரு பேரும் சொல்லலாம். இதனால் பாதிப்படைந்த நபரால் என்ன செய்ய முடியும், தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியும், அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக காண இயலாது. கண்கோலம் அப்போ என்ன இருக்கும், அங்கே நீண்டு இருக்கும்னு பார்த்தோமா, அப்போ இங்கே கண்கோலம் சுருக்கம் அடைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே என்ன பார்த்தோம், விழி லென்ஸ் திக்காக இருக்கும்னு பார்த்தோம், தடித்திருக்கும் பார்த்தோம். இங்கே விழி லென்ஸ் மெலிசா இருக்கும், தின்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெண்டும் மாறி இருக்கும். இதனால விழித்திரைக்கு, அதாவது ரெட்டினாக்கு இங்கனுக்குள்ளேயே பிக்சர் ஃபார்ம் ஆகிடும், லென்ஸ் தாண்டி இங்கேயே பிக்சர் ஃபார்ம் ஆகிடும். நம்ம மயோப்பியாவுக்கு பார்த்தோமா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரெட்டினா இங்கே இருக்குன்னா இதை தாண்டி பிக்சர் ஃபார்ம் ஆவாங்க ஹைப்பர்மெட்ரோபியால, தூரத்து பார்வையில். ஸோ இதனால என்ன ஆயிடுது, நமக்கு தூரத்தில் இருக்க விஷயங்கள் தெளிவற்றதாக தெரியும் பார்க்கலாம். இதுக்கு குவி லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே குழி லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் பார்த்தோம்ல, இங்கே குவி லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணால் நம்ம அருகில் இருக்கிற பொருட்களை தெளிவாக காண முடியும். அடுத்து மூணாவதா பிரஸ்பயோபியா அப்படின்றது வெள்ளை எழுத்துன்னு சொல்லுவாங்க. வயசாயிடுச்சுன்னா வர்றது. ஸோ ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே கண் பார்வை சரியாக தெரியாமல் போகும்ல, இது வயசின் காரணமாக தான் வருது, கண்ணில் உள்ள பிரச்சனை கிடையாது. கண்ணில் இருக்கிறது வயசாகி இதாகிடுவாங்க. ஸோ இதுக்கும் கான்வெக்ஸ் லென்ஸ், குவி லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கான்வெக்ஸ் எங்கெங்க பிரஸ்பயோபியாவுக்கும் சரி, தூரப்பார்வை ஹைப்பர்மெட்ரோபியாவுக்கும் அதான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஏஸ்டிக்மேட்டிசம், 4வது குறைபாடு. இது என்ன அப்படின்னா கண்ணுடைய வலைபரப்புடைய ஒழுங்கற்றாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கார்னியா லென்ஸ், கார்னியா அப்படின்றது கண்ணுடைய கருவிழிக்கு வெளியில் இருக்க ஒரு லேயர், லென்ஸ்ன்றது கருவிழிக்கு உள்ளே இருப்பாங்க. இதோடைய காவேச்சர் வலைப்பரப்பு சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்ற ஒன்று உருவாகும். இதை சரி பண்ணுறதுக்கு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸஸ், உருளை வடிவ கண்ணாடிகள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே தானே?